மேற்கு வங்கத்தில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நிறைவு பெற்றுள்ளது. மேற்கு வங்கத்தில் 142 தொகுதிகளில் நடைபெற்ற இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு தற்போது நிறைவு பெற்றுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகமன். வணக்கம். மேற்கு வங்கத்தில் 142 தொகுதிகளில் நடைபெற்ற இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு தற்போது நிறைவு பெற்றுள்ளது. விவரங்கள் என்ன? மேற்கு வங்க மாநிலத்தோடு சேர்த்து மொத்தமாக தமிழ்நாடு, அசாம் என்று 5 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்பட்டு நடைபெற்று முடிந்திருக்கின்றது. மேற்கு வங்கத்திலும் தேர்தல் முடிந்திருக்கக்கூடிய நிலையில் 5 மாநில தேர்தல்கள் தொடர்பாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிடுவதற்கான தடை தற்பொழுது நீங்கியிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்திலே தமிழ்நாட்டினுடைய கருத்து கணிப்புகள் உட்பட இந்த வாக்குப்பதிவிற்கு பிந்தைய கணிப்புகள் அனைத்தும் வெளியாக இருக்கின்றன. மேற்கு வங்க மாநிலத்தை பொறுத்தவரை அங்கிருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி போட்டியிடக்கூடிய தொகுதி உட்பட 142 தொகுதிகளுக்கான சட்டப்பேரவை தேர்தல் இன்று நடைபெற்றிருந்தது. 2ஆம் கட்டம் மற்றும் இறுதி கட்டமாக அந்த தேர்தலுடைய வாக்குப்பதிவும் இப்போது நடைபெற்று முடிந்திருக்கின்றது. 5 மாநிலங்களுக்கு தேர்தல் என்று சொன்னாலும் கூட தமிழ்நாடு, மேற்கு வங்கம் இந்த 2 மாநிலங்களுடைய முடிவுகள் என்னவாக இருக்க போகின்றன என்பதை தேசிய அரசியலை உற்று நோக்கக்கூடிய அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டிலே திமுக ஆட்சி தொடரப் போகின்றதா, அதிமுக ஆட்சிக்கு வரப்போகின்றதா, புதிதாக நடிகர் விஜய் தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தாக்கம் என்னவாக இருக்க போகின்றது என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு தேசிய அளவில் எழுந்திருக்கக்கூடிய நிலையில்தான் மேற்கு வங்க மாநிலத்திலே ஏறக்குறைய 90 விழுக்காட்டிற்கும் கூடுதலான வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தமிழகத்தில் எப்படி வரலாற்றில் இல்லாத அளவிற்கு 85 விழுக்காட்டுக்கும் கூடுதலாக வாக்குகள் பதிவானதோ அதே போன்று மேற்கு வங்க மாநிலத்திலும் மம்தா பானர்ஜி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலம், திரிணாமுல் காங்கிரசினுடைய தலைவர், அங்கே பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டவர்கள் பெரிய அளவில் கவனம் செலுத்தி வருகின்றார்கள். மம்தா பானர்ஜியை அந்த மேற்கு வங்க மாநில அரசியலில் வீழ்த்த வேண்டும் என்பது அவர்களுடைய முக்கியமான ஒரு அரசியல் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இந்த நிலையில்தான் மேற்கு வங்க மாநிலத்தில் மிகப்பெரிய அளவில் வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது. ஏற்கனவே முதல் கட்ட தேர்தலில் இதுபோன்று அதிகப்படியான வாக்குகள் பதிவான பொழுதே பிரதமர் சொல்லியிருந்தார், ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலையினுடைய வெளிப்பாடுதான் மக்கள் திரண்டு வந்து பெரிய அளவில் வாக்களித்திருக்கின்றார்கள் என்று பிரதமர் கூறியிருந்தார். இன்றும் கூட அதே போன்று 90 விழுக்காடு அளவு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது. எஸ்ஐஆருக்கு பிறகு எல்லா மாநிலத்திலும் வாக்குகள் பதிவாகக்கூடிய சதவீதம் அதிகரிக்கின்றது என்றாலும் கூட மேற்கு வங்க மாநிலம் மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கின்றது. உண்மையிலேயே இது வழக்கம் போன்று மரபுப்படி, அதாவது ஒரு நம்பிக்கை இருக்கின்றது, பெரிய அளவில் வாக்குகள் பதிவாகும் பொழுது ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையாக அது பார்க்கப்படும். அது மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சி ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பாக அதை பார்ப்பார்கள். எனவே அந்த அடிப்படையிலே பாஜக உண்மையிலேயே அங்கு ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா, அல்லது மேற்கு வங்க மாநிலத்தினுடைய மக்கள் மீண்டும் மம்தா பானர்ஜியை தான் ஏற்றுக்கொண்டு பெரிய அளவில் வாக்களித்திருக்கின்றார்களா என்ற கேள்விகளுக்கெல்லாம் 4ஆம் தேதி அடுத்த மாதம் விடை தெரிய போகின்றது. தமிழ்நாடு உட்பட 5 மாநிலங்களுக்குமான வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் அன்றுதான் அறிவிக்கப்பட இருக்கின்றன. மே மாதம் 4ஆம் தேதி 7 மணிக்கு இன்று காலை தொடங்கியிருந்த வாக்குப்பதிவு 6 மணியோடு நிறைவடைந்திருக்கின்றது. முதலமைச்சராக இருக்கக்கூடிய மம்தாவினுடைய தொகுதி உட்பட மொத்தமாக 142 சட்டப்பேரவை தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்றிருக்கின்றது. முதல் கட்ட தேர்தலை போன்று 2ஆம் கட்ட தேர்தலிலும் ஏறக்குறைய 90 விழுக்காட்டுக்கும் கூடுதலான வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது. எனவே மேற்கு வங்க மாநிலத்தில் என்னவாக முடிவுகள் இருக்க போகின்றன என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது. 7 மணி அளவிற்கு உள்ளாக இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாம் வெளியாக போகின்றன. 7 மணி அளவில் அந்த கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிடலாம் என்று தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கின்றது. எனவே இந்த பிந்தைய கருத்து கணிப்பு வாக்குப்பதிவிற்கு பின்பாக பல்வேறு நிறுவனங்கள் நடத்தி இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் எல்லாம் என்னவாக இருக்க போகின்றன என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. தமிழகத்தில் எப்படி திமுக ஒரு வலிமையான கட்சியாக தேசிய அரசியலில் தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கின்றதோ அதே போன்று மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் தேசிய அரசியலில் தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கின்றது. தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் எப்படி தேசிய அளவில் தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக தற்போது இருக்கின்றாரோ அதே போன்று மம்தா பானர்ஜியும் தேசிய அரசியலில் தாக்கம் செலுத்தக்கூடிய பாஜகவிற்கு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரிசையிலே வடகிழக்கு மாநிலங்களை ஒட்டி இருக்கக்கூடிய மேற்கு வங்க மாநிலத்திலிருந்து மம்தா செயல்பட்டு வருகின்றார். எனவே இந்த 2 தலைவர்களை வீழ்த்துவதற்காக பாஜக தேசிய அளவில் மிகப்பெரிய முன்னெடுப்புகளை, தேர்தல் யுக்திகளை எல்லாம் வகுத்திருக்கின்றார்கள். அது எந்த அளவு பலன் தரப் போகின்றது பாஜகவிற்கு என்பது உட்பட பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டை ஒட்டி இருக்கக்கூடிய புதுச்சேரியிலும் கூட தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. கேரள மாநிலத்திலும் தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. எனவே இதனுடைய தொடர்ச்சியாக நாம் இன்னும் சற்று நேரத்திலே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை பிரம்மாண்டமான முறையில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த முடிவுகளை எல்லாம் பார்க்க போகின்றோம். கேரளம் என்பது இடதுசாரிகளுடைய, கம்யூனிஸ்டுகளுடைய கடைசி கையிருப்பாக இருக்கின்றது. ஒரு காலத்தில் ஜார்க்கண்ட் மாநிலம் உள்ளிட்டவற்றில் எல்லாம், மேற்கு வங்கத்தில் எல்லாம் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஜோதிபாசு உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் இருந்தார்கள். வடகிழக்கு மாநிலங்களிலும் செல்வாக்கு கொண்ட ஒரு கட்சியாக ஒரு காலத்தில் இடதுசாரிகள் இருந்தார்கள். இப்பொழுது ஜார்க்கண்ட் உட்பட, சத்தீஸ்கர் உட்பட அனைத்து மாநிலங்களிலும் இடதுசாரிகளுடைய செல்வாக்கு சரிந்து கொண்டே வந்துவிட்டது.
கம்யூனிஸ்டுகளுடைய கடைசி கையிருப்பாக இருக்கக்கூடிய கேரள மாநிலத்திலும் கம்யூனிசம் கை நழுவி போகின்றதா என்ற ஒரு கேள்விகள் எல்லாம் எழுந்து கொண்டிருக்கின்றது இந்திய அரசியலிலே. எனவே இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இவர்களுடைய எதிர்காலம் எல்லாம் என்னவாக போகின்றது என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. எனவே கேரள மாநிலத்தினுடைய முடிவுகளும் சுவாரஸ்யமாக இருக்க போகின்றது. அங்கும் கூட பாஜக கால் ஊன்றி விட்டது. கேரள மாநிலத்தில் எல்லாம் உள்ளாட்சி தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை பாஜக பதிவு செய்ய தொடங்கிவிட்டது. எனவே மேற்கு வங்க மாநிலம், தமிழ்நாட்டினுடைய அரசியல், கேரளத்தினுடைய முடிவுகள் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை இன்னும் சில நிமிடங்களிலே நாம் இதனுடைய தொடர்ச்சியாக பார்க்க போகின்றோம். மேற்கு வங்க மாநிலத்திலும் கூட மிகப்பெரிய அளவில் வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. உண்மையிலேயே இந்த வாக்குகள் எல்லாம் அதிகரிக்கும் பொழுது, வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்னவாக இருக்கும் என்றால், வாக்காளர்களுக்கு நல்ல ஆர்வம் இருக்கின்றது என்று பொருள் கொள்வார்கள். அதாவது வாக்காளர்களுக்கு எப்போது ஆர்வம் வரும் என்றால், ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை உருவாகும் பொழுது, ஆளுங்கட்சிக்கு எதிராக இந்த மின்வெட்டு போன்ற பிரச்சனை, விலைவாசி உயர்வு போன்ற பிரச்சனை, வேலையில்லா திண்டாட்டம் போன்ற பிரச்சனையால் ஆளுங்கட்சிக்கு எதிராக கோபமாக இருக்கக்கூடிய மக்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களிப்பார்கள். எதிர்க்கட்சி வர வேண்டும் என்று அவர்கள் ஆர்வம் காட்டுவார்கள். அதன் காரணமாகத்தான் வாக்கு சதவீதம் உயரும் என்பது இந்தியாவில் பல ஆண்டுகளாக இருந்து வரக்கூடிய நம்பிக்கை. பெரிய அளவில் அது பொய்த்து போனதும் கிடையாது. தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்களில் பலமுறை அது நிரூபணமாகி இருக்கின்றது. ஆனால் மேற்கு வங்க மாநிலத்தினுடைய முடிவுகள் அந்த தொடர்ச்சிக்கு ஒரு முடிவு கட்டுமா? வாக்குப்பதிவு அதிகரித்தாலும் கூட அந்த மாநிலத்தினுடைய மக்கள் மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மம்தாவின் பக்கம் தான் இருக்கின்றார்கள் என்பதை நிரூபிக்குமா, அல்லது மேற்கு வங்க மாநிலத்திலும் பாஜகவினுடைய கை ஓங்கி விடுமா என்பதும் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக போகின்ற அந்த கருத்து கணிப்புகள் முடிவுகள் மூலமாக ஓரளவு அனுமானிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்று முடிந்திருந்தது. தமிழகத்திலும் கூட வரலாற்றில் இல்லாத அளவிற்கு 85 விழுக்காட்டுக்கும் கூடுதலாக வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் என்கின்ற புதிய அரசியல் கட்சியினுடைய வரவு எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது என்று பரவலாக பல்வேறு யூகங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக ஒவ்வொரு தொகுதியிலும் தாவேகா வாங்கியிருக்கக்கூடிய வாக்குகள் பல்வேறு வகையில் அந்த இரண்டு கட்சிகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. மொத்தமாக தமிழ்நாட்டு அளவிலே 234 தொகுதியிலும் தாவேகா வாங்கியிருக்கக்கூடிய வாக்குகள் ஆளுங்கட்சிக்கு உதவுகின்றது என்றோ எதிர்க்கட்சிக்கு உதவுகின்றது என்றோ இதுவரை யாரும் சொல்லவில்லை. ஆனால் ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகம் வாங்கக்கூடிய வாக்குகள் திமுகவிற்கு சாதகமாகலாம் அல்லது அதிமுகவிற்கு சாதகமாகலாம். எனவே தொகுதி வாரியாகத்தான் அதை பார்க்க வேண்டும் என்ற கருத்தை பல்வேறு அரசியல் வியூக நிபுணர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.